Hi friends, today's special egg pakoda. நம்ம அவிச்ச முட்டை வச்சு நம்ம பக்கோடா செய்யல. இது egg pakoda raw egg யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் டீயோட காஃபியோட வச்சு குடிக்கிற மாதிரி நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது உள்ளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும், ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு சில்லி சாஸில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி, இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 2 முட்டை எடுத்துக்கங்க. ஸோ ரோ எக் நம்ம யூஸ் பண்ணுறோம், பச்சை முட்டை 2. ஸோ அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கடலை மாவு 5 டேபிள் ஸ்பூன், அது ஒரு தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம எக் மிக்சரில் மிக்ஸ் பண்ண வேண்டிய சில பொருட்கள் எடுத்துப்போம். அதாவது ஜிஞ்சர் 2 இன்ச்சு, ஊசி மிளகா நான் 2 எடுத்திருக்கேன், வெங்காயம் அது 1 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா சாப் பண்ணோம். ஸோ நான் இந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா ஒரடி சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சு அது தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம ஏக் எடுத்துகிட்டு ஏக்கை பீட் பண்ணலாம். ஏக்கை நல்லா அடிச்சு விடுவோம் முதல்ல. அடுத்தது நம்ம எடுத்து வச்சு அந்த ஃப்ளார் இருக்குல்ல, கடலை மாவு 5 டேபிள் ஸ்பூன், அதை போட்டு அதையும் நல்லா அடிப்போம். திரியாக இல்லாதபடிக்கு நல்லா ஸ்மூத்தாக அந்த ஃப்ளார் பட்டர் உங்களுக்கு அழகாக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா அடிச்சு விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த பொருட்கள் இருக்குல்ல, அதையும் இதில் கலந்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா அதாவது ஊசி மிளகா 2, இஞ்சி, ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதில் எக் மிக்சரில். இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ மாவு நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணலை, திரியாக இல்லை. இப்போ இந்த பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் போட்ட பிற்பாடு ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆயிரும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீஃப், அதையும் போட்டுக்கலாம். ஸோ இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு தான் நான் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ நம்மளுக்கு அழகான பட்டர் வந்துடுச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். ஒரு சின்ன சட்டி எடுத்துக்கிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. ஸோ லேசாக ஒரு சொட்டு ஊற்றி பார்ப்போம். மாவு போட்டோம், லேசாக அந்த சொட்டு போட்டதும் ஸோ அந்த ஆயிலோட சூடு நம்மளுக்கு தெரியும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நம்ம ஃப்ளார் போடலாம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மாவு சூடாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் பார்த்துங்க. எண்ணெய் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுனாக்கா நம்மளோட பக்கோடா பேர்ன் ஆயிரும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எக் பக்கோடா. ஸோ அதனால் பேர்ன் ஆயிரும். அதனால் ரொம்ப வேகமான இல்லாமல் மீடியம் சைஸில் அனல் வச்சு பொரியுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனில் எடுத்து மாதிரி ஊற்றி விட்டுட்டோமா, ஒரு நிமிஷத்தில் கீழெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். இப்போ இந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாம் நல்லா வந்துருச்சு. அந்த பின்னாடி பகுதி நம்ம திருப்பி போடலாம். ஸோ இன்னொரு சைட்டும் வேக விடுவோம். ஸோ நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்க ஓவராக பர்ன் பண்ணாதபடிக்கு. ஸோ நீங்கள் அனல் குறை வச்சுருந்தீங்க, அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இந்த பக்கமும் நல்லா வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் பாருங்களேன் ப்ரௌன் கலராக இருக்குது. அந்த ஓரத்தெல்லாம் வந்து கங்கெல்லாம் வந்து ப்ரௌன் கலராக இருந்துச்சுனாக்கா அது நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே ப்ராசஸை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். இருக்கிற பேலன்ஸ் மாவு சுட்டு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். ஹாப்பி குக்கிங். இந்த பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓரத்தெல்லாம் நடுவில் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி இது. இது சில்லி சாஸ் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும்.